சரி சூப்பர். இப்போ வந்து எங்கள் அம்மா கூட வந்து ஒரு குட்டி இன்டர்வியூ எதுக்குன்னா நம்ம ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சரி அம்மா, உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். என்னோட பேர் அதாவது கோயிலில் ஞானஸ்நானி பேர் அந்தோணி அம்மா. ம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை கூப்பிடுறது பேபி. பேபி பேர் வந்து பேபி. ஆமாம். சரி சூப்பர். ஆனால் இப்போ வந்து அது பேபி ஆயிடுச்சு. உங்கள் பாஸ்போர்ட்லாம் பேபின்னு தான் இருக்கு இப்போல்ல. அந்தோனிமான்றது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, பட் மற்றவங்க எல்லாம் உங்களை பேபி, எல்லாம் பேபிக்கா. சரி சரி சரி. உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மா பற்றி, உங்கள் கூட பிறந்தவங்க, எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, உங்கள் ஸ்டோரி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க, நான் பார்க்கலாம். அப்பா பேர் ஃப்ரான்சிஸ், அம்மா பேர் ரோஸ்மேரி. நாங்கள் 5 பேர். நான் தான் பெரியவ. எனக்கு 2 தங்கச்சி 2 தம்பி. ஒரு தங்கச்சி லில்லி, தம்பி பேர் ஜார்ஜி, தங்கச்சி பேர் கிளாடி, தம்பி பேர் மைக்கேல். நாங்கள் 5 பேர். நான் பிறந்தது கோயம்புத்தூரில் பனங்காட்டு ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. அது இப்போ வந்து சீதாலட்சுமி மருத்துவமனையாக இருக்குது, பூ மார்க்கெட்டுக்கிட்ட இருக்குது. அதுதான். வேற மற்றவங்க பிறந்ததெல்லாம் சொல்லுவோம். என் தங்கச்சி லில்லி பிறந்தது ஈரோடு, கோஷ் ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. கோஷ் ஆஸ்பத்திரி அது என்ன தெரியுது எனக்கு. ஜார்ஜி, கிளாடி, பாபு, அவங்க 3 பேர் ஷொர்ணூர் கேரளாவில். ஏன்னா எங்கள் அப்பா ரயில்வே, அதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அப்போ நாங்கள் கோயம்புத்தூர், ஷொர்ணூர், கொச்சி, ஈரோடு, திருப்பி ஷொர்ணூர், திருப்பியும் கோயம்புத்தூர், இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி ஊட்டி, குன்னூர் இருந்தோம் ரொம்ப நாள். சரி சூப்பர் சூப்பர் சூப்பர். சார் உங்கள் அப்பா பேர் என்ன சொன்னீங்க? ஃப்ரான்சிஸ். அவர் என்ன பண்ணிருந்தாரு? என் அப்பா ரயில்வே ஃபிட்டராக இருந்தார் கண்ணு. அவர் பேசிக் ஃபிட்டராக போய் சேர்ந்தார். அப்புறம் பேசிக் ஃபிட் ஃபிட்டர் ஆகிட்டாரு. ஃபிட்டர் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தெரியாது எனக்கு ஃபிட்டர் தான் சொல்லுவாங்க. சரி சரி சரி. உங்கள் அம்மா ரோஸ்மேரி. அம்மா வந்து 5ஆவதா படிச்சிருக்காங்க. அதனால் அவங்க வேலைக்கெல்லாம் போல, ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனால் சில வீட்டு வேலைகள், ரப்பர் கம்பெனி, மிட்டாய் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. சரி சரி சரி. ஆமாம். சரி. அவங்க பாட்டி வந்து மலையாளி இல்லையா? அவங்க கேரளா. எங்கள் அம்மா பேர் அம்மா மலையாளி. அம்மாவோட பேர் மீனாட்சி. ஆமாம். அவங்க கல்யாணம் ஆகி எங்கள் அப்பாவோட அம்மா, அது எங்கள் ஆயான்னு சொல்லுவோம், அவங்க தான் அவங்கள பேப்டிசம் கொடுத்து இங்கே சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு போத்தனூரில், அங்கே தான் அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து ரோஸ்மேரின்னு பேர் மாற்றினாங்க. ரோஜி தான் கூப்பிடுவாங்க. அப்போது என்னடா ரோஜி கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா அவங்க ரோசி அப்படிம்பாங்க. ஆனால் ரோஸ்மேரி அவங்க பேர். அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து கல்யாணம் வந்து கோயிலாச்சு, சூசியப்பர் கோயிலில் தான். சரி சரி ஓகே ஓகே. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடம் சொன்னீங்க. ஆமாம். ஸ்கூல்லாம் எங்கே படிச்சீங்க? அதை பற்றி ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்லுங்கள். ஸ்கூல் வந்து நாங்கள் ஷொர்ணூரில் படித்தோம். ஷொர்ணூர்னா கேரளா, இங்கே பாலக்காடுலேருந்து கொஞ்சம் தூரம். அங்கே தான் சென்ட் தெரஸ், ஃபஸ்ட்டு வந்து சென்ட் ஆண்டனிஸ் சின்ன ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தோம். அது ஒரு கோயிலும் ஸ்கூலும். அங்கே தான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தோம். 6ஆம் கிளாஸில் வந்து ஃபஸ்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் சென்ட் தெரஸ் கான்வென்ட்டில் போய் படித்தோம். அது 1 இயர் தான் படித்தோம் அங்கே. அப்போ 6ஆம் கிளாஸ் ஃபஸ்ட் ஃபார்ம் பாஸ் பண்ண உடனே எங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நாங்கள் இந்த பக்கம் கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம். அப்போ நான் படித்தது போகிற மலையாளம் 6ஆவது வரைக்கும் மலையாளம் படித்தேன். தமிழில் வந்து திருப்பி வீட்டுக்கு வந்தப்போ மலையாள ஸ்கூல் கிடைக்கல எங்களுக்கு. அதனால் திருப்பி ஒரு வருஷம் வீட்லேயே இருந்தோம். நியூஸ் பேப்பர் தமிழ் அது இதெல்லாம் படித்து 5ஆம் கிளாஸில் கொண்டு சேர்த்து விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது? தமிழ் பேசுவோம், அப்பா பேசுவாங்க, அம்மா மலையாளம் பேசுவோம், அப்படி தான் இருந்தோம். தமிழ் படிக்க தெரியாது. அந்த 1 இயர் வீட்டில் இருந்து மாலை முரசு தினத்தந்தியும் வாங்கி கொடுப்பாங்க. அதை படித்து அப்பா வந்து தமிழை சொல்லி கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. 5ஆவது தான் எடுத்தாங்க எங்களை. இது யாரெல்லாம்? நீங்கள், நானும் என் தங்கச்சி லில்லி, 2 பேர் மட்டும்? ஆமாம். மற்றவங்க எல்லாம் 1ஆம் கிளாஸில் நேரடியாக தமிழில் கொண்டு சேர்த்து விட்டுட்டோம். அவங்க மலையாள ஸ்கூலுக்கு வரல. ஸோ நீங்கள் இப்போ மலையாளம் படிப்பீங்க, தமிழும் படிப்பீங்க? மலையாளம் படிப்பேன், எழுதுவேன். தமிழும் படிப்பேன், எழுதுவேன். மலையாளம் பேசுவீங்க? மலையாளம் பேசுவேன். உங்கள் தங்கச்சி? என் தங்கச்சி பேசுவோம். அவளும் 2 பேரும் ஒன்றா தானே படித்தோம். அவளும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். அவளும். சரி சரி ஓகே ஓகே. அது இப்போ கோயம்புத்தூர் 6ஆவது வந்து சேர்ந்தீங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்? 5ஆவது. எந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தீங்க? பிஷப் உபகாரசாமின்னு சொல்லி லாலி ரோட்டில், இப்போ கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் போகிற வழியில் லாலி ரோடு இருக்குது. அங்கே தான் பிஷப் உபகாரம் அந்த பள்ளிக்கூடத்தில் 5, 6, 7, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கே படித்தோம். அப்புறம் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணோன்னு அங்கே இல்லை. 9th, 10th, 11th வந்து
இமாக்குலேட் கான்வென்ட் கோயம்புத்தூர் டவுன் ஹால். அப்போ எங்கள் அம்மா பஸ்ஸில் போனால் அம்மாவுக்கு அதில் பிடிக்காது, டே ஸ்காலர்லாம் வேண்டாம்னு சொல்லி போர்டிங்கில் கொண்டு விட்டுட்டாங்க. போர்டிங்னு அது ஆஃபனேஜ் தான். அங்கே அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை தான் படிக்க வைப்பாங்க. ஆனால் எனக்கு அப்பா அம்மா இருந்தும் சாமியாரோட ரெக்கமெண்டேஷனில் எங்களுக்கு அந்த இடம் கிடைச்சது. 9th 10th 11th நீங்களும் நானும் எங்கள் தங்கச்சி லில்லியும் படித்தோம். ஆனால் நான் 11th ஃபெயில் ஆகிட்டேன். 11th சொல்ல மாட்டாங்க, SSLCன்னு சொல்லுவாங்க. நான் ஃபெயில் ஆகிட்டேன், என் தங்கச்சி பாஸ் ஆகிட்டேன். அவ்வளோதான். ஃபெயில் ஆன உடனே ஒரு வருஷம் வீட்டில் இருந்தோம் நினைக்கிறேன். அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க நீங்க? ஆனால் கல்யாணம் 21 வயசாச்சு. ஏன்னா ஒரு வருஷம் கேப்பு, அங்க கேரளால இருந்து வந்தபோது கேப் அதெல்லாம். சரி சரி. ஸோ கல்யாணம், உங்க கல்யாணம் எங்க நடந்துச்சு? கல்யாணம் வந்து திருச்சியில் நடந்தது. என் அம்மோட அப்பாங்கிற அப்பா வந்து உங்க வீட்டுக்காரர். ஆமாம், அப்பா வந்து கோயம்புத்தூர் சென்ட் மைக்கேல்ஸ் ஹை ஸ்கூலில் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டராக இருந்தார். அப்போ வந்து அவங்க பொண்ணு கேட்க வந்தாங்க, குன்னூருக்கு வந்தாங்க. எப்படின்னா அவரோட சித்தப்பா குன்னூரில் இருக்கார். அவர் மூலியமாக அவர் என்னையும் என் தங்கச்சி தினம் நாங்கள் கோயிலுக்கு போகிறத பார்த்துருக்காரு. 2 பக்தி உள்ள பிள்ளைங்களை இருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து லெட்டர் போட்டாங்களாம். லெட்டர் போட்டு இவங்க போட்டெல்லாம் அனுப்பலை. அப்போ அவங்க உடனே வந்துட்டாங்க அங்கேருந்து. யார்? எங்கள் மாமியாரும் எங்கள் வீட்டுக்காரும் வந்துட்டாங்க. வந்துட்டு எங்கள் வீடு சின்ன வீடு. ஆனால் அவங்க வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டு நானும் எங்கள் தங்கச்சி டைப்ரைட்டிங் போகிறதுக்காக ரெடியாக இருந்தோம். பாவட் தாவணி எல்லாம் கட்டி நீட்டாக அழகாக உட்காந்துருந்தோம். இவங்க வந்தோன்னே நாங்கள் யாரோ வந்திருக்காங்கன்னு செகண்ட் ரூமுக்கு ஓடி போயிட்டோம். அப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவங்க வந்திருக்காங்க, இல்லை அப்படி சொல்லலை, வந்திருக்காங்க அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் அப்படின்னாங்க. இல்லாட்டா நான் கொஞ்சம் குதிச்சுட்டு அப்படியெல்லாம் வேண்டாம் அப்படி. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரே என்னை கூப்பிட்டு, அப்பாவே என்னை கூப்பிட்டு என்னம்மா படிக்கிறேன்னு கேட்டார். SSLC ரிசல்ட் வந்துச்சாங்கிட்ட. இன்னும் வரல, அவருக்கே தெரியும் இன்னும் வரலங்க அப்படின்னு. அப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு, பாஸுங்க அப்படின்னு. நான் ஃபெயிலு. அது அப்போ தெரியாது எனக்கு. பாஸுங்க அப்படின்னு. பேர் என்ன கேட்டார்? பேபி அப்படின்னு. எங்கம்மா படிக்கிறேன்னு கேட்டார். இமாக்குலேட்டில் படிக்கிறேன். ஓ, கோயம்புத்தூர் இமாக்குலேட்டா? சரி சரி அப்படின்னாரு. அப்புறம் எங்கள் அத்தையும் பேசுனாங்க. அப்புறம் அவ்வளோதான் கேட்டாங்க. அப்புறம் அவங்க தம்பிக்கு தான் பொண்ணு கேட்க வந்தாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை. அவரோட தம்பி ரயில்வேல வேலை செய்கிறாரு. அவருக்கு தான் பொண்ணு கேட்க ஐடியாவோட வந்திருக்காங்க. அப்புறம் என்கிட்ட அதெல்லாம் பற்றி பேசலை. ஏன்னா கல்யாணம் பேச்சினாலே அதெல்லாம் சாவான பாவம். எங்கள் வீட்டில் காதல் சாவான பாவம், காதல் கல்யாணம், ஹஸ்பண்ட் கணவன் இதெல்லாம் பேசக்கூடாது. நாங்கள் பேசுறது பூரா மாதா, சூசேப்பர், அந்தோனியார் அப்படி அதான் பேசணும். பைபிள் தெரியாது எங்களுக்கு. அச்சிஷ்டவங்க பேர் தான் ஜெவமாலை, இப்படி தான் பேசணும். கோயில் தேர் இப்படி தான் பேசணும். பாட்டு தான் மாதா பாட்டு அப்படி தான் பாடுவோம். சினிமா காதல் வாகனம்னு ஒரு படம் வந்துச்சு. என் தங்கச்சி அதில் ஒரு பக்கெட்டு வந்துச்சு. அப்போ தான் இது என்ன பக்கெட்டு? காதல் வாகனம் பக்கெட் இருந்தாங்க. அடிச்சாங்க ஒரு அடி. அந்த பேச்சில் வாயில் வரக்கூடாதுன்னாங்க. அந்த மாதிரி. அடிச்சது யாரு? பாட்டி தான் ஸ்ட்ரிக்ட். ஐயோ, பாட்டி பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஆமா. சரி சரி. அப்புறம் ஆனா ஓகே, அவங்க தம்பிக்கு தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க உங்களை. ஆனா வந்து அப்புறம் என்னாச்சு? எனக்கு என்ன பேசுறாங்க தெரியாது எங்களுக்கு. ஆனா எங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, போய் எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு அம்மோட அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன சொன்னாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சகாய் மாதாவுக்கு வேண்டி இருக்கிறேன், கொடுத்தா 2 பொண்ணையும் ஒரே இடத்துல தான் கொடுக்கணும்னு ப்ரேயர் பண்ணியிருக்கேன். அது நிஜமா பொய்யான்னு தெரியாது எங்களுக்கு. எங்கள் கோயில் அப்படி ப்ரேயர் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் எங்க உங்களுக்கு இப்போ என்ன, நீங்கள் ஒன்றும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கலாமே. என் சின்ன பொண்ணு இருக்கிறா, என் பெரிய பொண்ணு நீங்கள் கட்டிக்கோங்க, என் சின்ன பொண்ணு ரயில்வே கட்டிக்கோங்களே, ரயில்வே மாப்பிள்ளை அப்படி. அவங்க என்ன செஞ்சாங்க, ராஜா அண்ணனுக்கு கேட்கலான்னு நினச்சாங்களா என் தங்கச்சியை. என்ன வேலைக்கு அவங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் எங்கள் அம்மா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்க எங்கள் அம்மா பார்த்தாங்க, ரயில்வே மாப்பிள்ளை வாதியார், BA BT, அவர் BA BT தான் சொல்லுவாங்க அப்போலாம். சரி ஓகே, எங்ககிட்ட வந்து கேட்டாங்க, ஏம்மா கல்யாணம் பண்ணிக்கோ. சரின்ட்டோம். எந்த மறுப்பும் கிடையாது. ஓகே, அவ்வளோதான். கல்யாணம் வந்து திருச்சியில் நடந்துச்சு. கல்யாணம் திருச்சியில் 2 பேருக்கும் ஒன்றா நடந்தது. ஒரே மாதம் சூசேப்பர் கோயிலில் ஒரே மாதம் ஒரே பந்தல். ரயில்வே குவார்ட்டர்ஸில் இங்கே ஒரு பந்தல், இங்கே ஒரு பந்தல் போட்டாங்க. அண்ணன் ஞாபகம் இருக்குல்லன்னு விருந்தெல்லாம் இலை போட்டு எல்லாம் லைனாக உட்கார வச்சு வெஜிடேரியன் தான். அப்புறம் எங்களை ஊர்வலம் கொண்டு வந்தாங்க. மேலே டாப் இல்லாத கார் இருக்கு இல்லையா, அந்த காரில் நாங்கள் கோயிலேருந்து வீட்டுக்கு ஊர்வலம் வந்தோம். ஆமாம்.
நீ கேளு. பிரைஸ் வாங்கினது சொல்லுங்க அந்த கதையை. அப்படியே எங்க அப்பா என்ன செஞ்சாரு, ஏம்மா நான் உன்னை பார்த்துருக்கேனே அப்படின்னாரு. நான் இப்படியே அப்படிதான் எப்பயுமே மூக்கு ஒழுகுமா அப்படி நின்றுட்டே இருந்தேன். இது எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி. தம்பிக்கு பொண்ணு கேட்க அப்போ சரி நான் பார்த்துருக்கேனே அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இமாக்குலேட் தானே படிச்ச நீ பிரைஸ் வாங்க வந்திருக்கியான்னு கேட்டாரு. எங்க பெரிய கோயிலுக்கு பிரைஸ் வாங்க வந்தியா? கேட்டகிசம் ஆமாங்க அப்படின்னு. அப்போ நான் நினைச்சேன் ஏதோ ஒரு ஐயர் பொண்ணு என்ன பிரைஸ் வாங்க போகுதேன்னு நினைச்சேன் அப்படின்னாரு. அப்போ ஒரு ஐயர் பொண்ணு பிரைஸ் வாங்க போகுதே அப்படின்னு நினைச்சேன். தேங்க்யூப்பா அப்படின்னாரு. அப்ப என்ன பார்த்துருக்காரு அவரு. அப்பவே ரூட் விட்டுருக்காரு. நான் பிரைஸ் வாங்க பெரிய கோயில பிரைஸ் வாங்க ஸ்டெப் ஏறி போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ அவர் நினைச்சாரம்மா, ஒரு ஐயர் பொண்ணு எப்படி கிறிஸ்தவ ஞானோபதேசத்துக்கு வாங்க போகுது, கேட்டகிசம் பிரைஸ். கேட்டகிசம் பிரைஸ். சூப்பர், வெரி நைஸ். ஆமா, ரொம்ப பக்தியானவங்க அவங்க. விளையாடும்போதே மாதா அப்படி இல்லாத விளையாடுவாங்க. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. ஆமா, நான் எனக்கு தெரிஞ்ச விளையாட்டெல்லாம் மாதா தான். சூசேப்பர் யாருன்னா என் தம்பி ஜார்ஜ் தான். அவன் சூசேப்பரப்ப நான் மாதாவா இருப்பேன். நாங்கள் எப்பவுமே நாடகம் தான் விளையாடுவோம். பஸ்கா வரும் இல்லையா, ஈஸ்டருக்கு முன்னாடி வந்து நாங்கள் பஸ்கா நாடகம் போடுவோம். அப்போ நான் இயேசுவாவும் நடிச்சிருக்கேன் நான். அதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இதுதான். ஆனால் கன்னியாஸ்திரி போகிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு கன்னியாஸ்திரி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, என்னடி கன்னியாஸ்திரி போறியா அப்படின்னு. ஆமாம், வேணாம் வேணாம் போகாத, பேசாம இரு, நீ அழகா இருக்கிற, நல்ல கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. சரி அந்தமாரி. சரி சரி சரி. நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் வந்துட்டீங்கல்ல? இல்லை கல்யாணம் முடிச்சு திருச்சியில் கல்யாணமா என்னை 1 மாதம் அங்கே விட்டுட்டு வந்தார். வந்து இங்கே வீடு பார்த்துட்டு கோயம்புத்தூரில் வெண்ணநாடு ஸ்ட்ரீட் வீடு பார்த்துட்டு என்ன எங்கள் மாமியார் தம்பா சித்தப்பாவை ராஜா சித்தப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்துட்டோம். இவரை மட்டும் அங்கே விட்டுட்டு வந்துட்டோம். பொன்மலையில் மாடெல்லாம் இருக்கனால இவரை லில்லிகிட்ட அங்கே விட்டுட்டு எங்களை கூப்பிட்டு வந்துட்டோங்க. அப்புறம் அதுலேருந்து அங்கே தான் கல்யாணமாகி 69 கல்யாணம் ஆச்சுப்பா. 70 ராஜ்குமார் பிறந்தான், 71 அம்மு பிறந்தா, 72 அம்மு பிறந்தா, 72. ஆமாம், 2 குழந்தைங்க உங்களுக்கு? ஆமாம், 2 குழந்தை. உங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஏன்னா வீட்டில் ஒன்றுமே தெரியாம தானே வளர்ந்தீங்க. ஆமாம். அப்புறம் இங்கே வந்தப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் இருந்தீங்க. ஆமாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. கல்யாணம் ஆகும்போது என் தங்கச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணா. மீன் வறுக்கிறது, மீன் குழம்பு, இதெல்லாம் எங்கள் நாத்தனார் அமலுக்கா இருந்தாங்க. அமலுக்கால அப்புறம் அமலுக்கா நர்சிங் இது போயிட்டாங்க. அதனால எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் என் தங்கச்சி இருந்தனால ஏ லில்லின்னு கூப்பிடுவேன். அவளுக்கு சொல்லி கொடுப்பா. விறகு அடுப்பு ஊத தெரியாது, லில்லின்னு கூப்பிடுவேன். 2 விறகு வச்சா 3வது விறகு வைக்கிறதுக்குள்ளே அது அடைஞ்சிரும். பூரி செய்கிறதுக்கு ஒரு நாள் அது கோயம்புத்தூரில் பூரி செய்ய அந்த பேபியை நாங்கள் செய்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. பூரி எப்படி போடுறது, பூரி போட்டு வச்சுட்டேன். அது எண்ணெயில் எப்படி போடுறது, எண்ணெயில் கை பட்டுச்சு என்ன ஆகும். லில்லின்னு கூப்பிட்டேன். ஏண்டி அப்படின்னா, பூரி எப்படி போடுதுன்னு. அப்படி போடு அப்படின்னா, நீ எப்படி போடுறது எனக்கும் தெரியல. பூரி எடுத்து பயந்து சேசுவே மாதாவே அப்படின்ட்டு மெதுவாக அப்படி பூரி போட்டேன். அந்த மாதிரி எனக்கு அது கூட தெரியாது கண்ணு. அது கல்யாணத்துக்கு முன்னாடி கொடா புட்டு செய்யறதுக்கு சொன்னாங்க. அப்போ பாட்டி உங்க அம்மா பாட்டி சொல்லிட்டு பாவம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. லில்லி எப்படி புட்டு செய்யுதுன்னு செய் அப்படின்ட்டு அவள் விளையாட போயிட்டா. அவள் நொண்டி அடிச்சுட்டே இருப்பா. எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நொண்டி அடிச்சு விளையாட்டே இருப்பா. வந்து என்ன கேட்பா, புட்டு அது போடு அப்படின்னா. சரி கொஞ்சம் அரிசி அதெல்லாம் வச்சு அதில் போடு அப்படின்னு. அப்புறம் அந்த சமைக்க தெரியாது. ஆனால் அவள் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு யோசனை சொல்கிறா போல இருக்குது. ஒரு புட்டு பாத்திரம் வச்சாச்சு, தண்ணி வச்சாச்சு, புட்டு குழா ஒரு கைப்பிடி தேங்காய் போட சொன்னான். போட்டுட்டேண்டி, மாவு போட்டுட்டேண்டி. நான் போட்டே இருக்கிறேன், இந்த மாவு தீந்துருச்சு. அப்புறம் என்ன சொன்ன, எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு. அப்போதான் சொன்னேன், அது சில்லி வைக்கலையா அப்படின்னு கேட்டா. இல்லை வைக்கல. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அம்மா வந்து பக்கத்து அங்கே தான் வேலை செய்கிறாங்க. வந்து அம்மா ஒரு அடி எனக்கு கிடச்சிது. அப்புறம் அம்மா சொன்னாங்க, அம்மா எப்பவுமே எப்போ சனியம் பிடிச்சவன்னு சொல்ல மாட்டாங்க, என்னமோ திட்டுவாங்க என்ன. அப்பா வந்து என்ன சொல்லுவாங்க, அப்பாவும் என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவார், திட்டுவார் என்ன. அப்புறம் திட்டு வாங்கிட்டே இருக்கீங்க? ஆமா, நான் திட்டு வாங்கிட்டே இருப்பேன். ஆமா, பள்ளிக்கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். சொல்லுங்க.
8ஆம் கிளாஸ் படிக்கும்போது இங்கே லாலி ரோட்டில் செப்டிக் டேங்க் கட்டுறாங்களா என்ன தெரியாது, ஒரு குழி வெட்டிட்டாங்கம்மா. 3 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழி. எல்லா பிள்ளைங்க ஏறினாங்க. நானும் போனேன். நானும் போயிட்டு பார்த்தேன், இவ்வளோ நின்றுருக்கா யாரு? எங்கள் தங்கச்சி. அது வந்து எல்லாம் ஸ்போர்ட்ஸ் கேர்ள் தானே, அவங்க ரெடியாக நிற்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன இறங்குவாங்க அப்படின்னா. சரி இறங்கிட்டேன். நல்லா குதிச்சிட்டேன், டம்முன்னு குதிச்சிட்டேன். ஏற தெரியல எனக்கு, ஏற தெரியல. இப்போ அதுக்காக பெல் அடிச்சு வெளில போயிட்டாங்க கண்ணு, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ என் ஜார்ஜ் வந்தான், அவன் 2ஆம் கிளாஸ் என்ன படிக்கான். அவன் வந்து பார்த்தான், அவன் போய் எங்கள் அப்பாட்ட போய் சொல்லிட்டான், பேபி குழிக்குள்ளே வருகிட்டு ஏற தெரியல அப்படி. அப்பா பக்கம் தான் ஸ்கூலு. அப்பா வந்தார். அப்போ எங்கள் அப்பா கேட்டுக்கு நான் சொன்னேன், லில்லி தாப்பா இறங்க சொன்னால், நான் இறங்கிட்டு எனக்கு ஏற தெரியல அப்படி. எனக்கு ஒரு அடி, அவளுக்கு ஒரு அடி, வீடு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி மரம் ஏறுறது எல்லாமே சொல்லுவாள். உனக்கு வேணா ஏறு அப்படி. மரம் ஏற தெரியாது எனக்கு, ஆனால் நிறைய அடி வாங்குவேன். ஒரு வாதியார் அடிச்சப்போ உங்க அம்மா என்ன பண்ணாங்க? அது என் தங்கச்சி. ஓ என் லில்லி. நான் அப்படி அடி வாங்கலை. நான் ட்ராமா டான்ஸு அது இதில் எல்லாத்துலேயும் இருப்பேன். எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் சரி, ஹை ஸ்கூல்லையும் சரி, இங்கே இதுலேயும் சரி, டான்ஸு ட்ராமா அதிலெல்லாம் இருப்பேன் நான். அப்புறம் நீங்கள் 5 பேரும் ரொம்ப க்ளோஸ் இல்லை உங்கள்? ஆமாம், ரொம்ப க்ளோஸ். நீங்கள் 5 பேரும்? ஏன்னா அப்பா வந்து வெளியூரில் வேலை, வெளியூர்னா கொச்சின், எர்ணாகுளம் அங்கே வேலை. அம்மாவும் நாங்கள் தான் இருப்போம். அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ நான் தான் இந்த பிள்ளைங்கள பார்த்துக்குவேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே லில்லி வந்து அவள் வேலை அவள் செஞ்சுட்டு இருப்பாள். நான் ஜார்ஜை குளிக்க வைக்கணும், கனமாக குளிக்க வைப்பேன், பாபு குளிக்க வச்சு எல்லாருக்கு யூனிஃபார்ம் போட்டு 5 பேர் ஒன்றா போவோம். சாப்பாடு இருக்கிற சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம், இல்லைன்னா மதிய உணவு தான் சாப்பிடுவோம். அங்கே எப்போ இந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் மதிய உணவு சாப்பிடுவோம். அதனால் அந்த டிஃபனில் வெறும் டிஃபனில் கொண்டு போவோம். அப்போ எல்லோரும் நினைப்பாங்களே சாப்பாடு கொண்டு போவேன், நான் வெயிட்டாக தூக்குற மாதிரி தூக்கிட்டு போவேன். அவங்க கேட்க மாட்டாங்க, நானே அப்படி நினச்சிக்கிறது. அவங்க எதாவது நினைப்பாங்கன்னு வெயிட்டாக தூக்கிட்டு போவேன், வெறும் டிஃபனு. 3 பேரும் கையை பிடிச்சி கூப்பிட்டு போவேன். ஜார்ஜி லில்லி கையை பிடிச்சி. இங்கிலீஷ் பேசுகிறேன். ஆமாம். அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது மதிய உணவு அங்கேருந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த சிஸ்டர்ஸ் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. கூப்பிடுவாங்க, அந்தோனிமா சாப்பாடு இருக்குது எடுத்துப்போ, வீட்டுக்கு போ அப்படிம்பாங்க. இது என்ன சாப்பாடு? சிஸ்டர்ஸுக்கு சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் எல்லாம் இருக்கும். கூப்பிடுவாங்க, அந்தோனிமா சாப்பாடு நிறையா இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படிம்பாங்க. கொண்டு வந்து நைட்டுங்க எல்லாம் சாப்பிட்டுக்குவோம். அந்த மாதிரி இங்கிலீஷ் பேச எனக்கு ரொம்ப ஆசை. நாங்கள் ஒரு நாள் எல்லோரும் சொல்லுவோம், கரும்பத்தம்பட்டி போகிறோம், சோமனூர் கோயிலுக்கு போகிறோம், ஞாபகம் இருக்கா? இல்லை, அப்போ இது நெல் வயல், பூண்டி போகிறோம். நெல் வயல் பச்சை பச்சைன்னு இருக்குது. எங்கள் அப்பா சொன்னாங்க, எல்லாம் வரிசையாக போங்க, அழகாக போங்க அப்படின்னு, இதில் விழுந்துடாமல், வயலில் விழுகாமல் இருக்கிறதுக்காக. அப்போ நான் சொன்னேன், ஜார்ஜ் கனமா பாபுட்ட நான் என்ன சொன்னேன், எஸ் சொல்லிட்டே வாங்க அப்படி. அப்போ நான் சொன்னேன், லுக் அட் த ஸ்கை அப்படி, திஸ் இஸ் ஸ்கை அப்படிமா. அவங்க ஏஎஸ் அப்படிம்பாங்க. கோரஸ். லில்லி கண்டுக்க மாட்டா, அவள் பாட்டுக்கு பின்னாடி வர இல்லை முன்னாடி போவாள். அவளுக்கு ஒரு பழக்கம்னா ஜாக்கெட் போட மாட்டேன், ஷர்ட்டு தான் போடுவாள். பாவாடை ஷர்ட்டு. ஜார்ஜ் மாமா பாபு மாமா ஷர்ட்டுக்குலாம் அந்த மாதிரி தான் போடுவாள். தாவணி கட்ட மாட்டாள். 17 வயசு வரைக்கும் தாவணி கட்டல அவள். பாவாடை ஷர்ட்டு, இல்லைன்னா ஜாக்கெட் போட மாட்டேன், ஷர்ட் போட்டுவாள். அப்புறம் நான் தாவணி கட்டியிருக்கேன். லுக் அட் த ஸ்கை அப்படிமா பிள்ளைங்க. எஸ். லுக் அட் த ஸ்டார். எஸ். பியூட்டிஃபுல். எஸ். ஸ்கை இஸ் ப்ளூ. ஸ்கை இஸ் ப்ளூ. எஸ். 3 பேர். அதாவது போற வரவங்கலாம் நினைக்கணுமா, நாங்க ஆங்கிலோ இந்தியன், இங்கிலீஷ் படிக்கிறாங்க எல்லாருக்கும். அப்ப எங்க அப்பா பார்த்து என்ன எங்க அப்பா கொட்டு வச்சு பெசாம ரோட்ல அப்படியேதாங்க கத்திட்டே வருவேன் ரோட்ல. அப்புறம் அந்த பிள்ளைங்க என் பின்னாடியே தான் வருங்க, 2 ஜார்ஜி கனமா பாபு 3 என் பின்னாடி வருங்க. என்ன சொன்னாலும் கேட்குங்க அதுங்க, அந்த மாதிரி. ஆனா ஒரு என்ன சொல்றது, ஒரு கவலை தெரியாத வாழ்க்கை. ஆமாம், கவலை தெரியாத வாழ்க்கை. நான் என்ன சொன்னேன், பிள்ளைங்க கேட்பேன். தினந்தோறும் ஜபம் எப்படி பண்ண தெரியுமா? திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் ஜபம். நான் தான் எல்லாமே லீட் பண்ணுறது. செவ்வாய்க்கிழமை அந்தோனியார், புதன்கிழமை சகாய் மாதா, வியாழக்கிழமை ஏதோ இப்படி. அந்த குழந்தைய சொல்ல அப்போ தெரியாது எங்களுக்கு. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜபம் பண்ணுவேன். எல்லோரும் முழங்கால் நின்று ஜபம் பண்ணி ஒரே ரூம் தான் எங்களுக்கு. ஒரு ரூம், அதே தான் பெட்ரூம், அதே தான் ஸ்டடி ஹால், அதே தான் கிச்சன், டாய்லெட் மட்டும் அங்கே போகணும். எல்லாம் அந்த ரூமில் நாங்கள் 5 பிள்ளைங்க நாங்கள் இருந்தோம். அப்பா இல்லை, அப்பா வெளியூர். அப்பா வரும், நான் அம்மா, நாங்கள் 5 பிள்ளைங்க அங்கே தான் இருப்போம். அப்போ ஒரு கதை சொல்லவா? எங்கள் லில்லி இருக்கால, நல்லா தூங்கிட்டு இருந்தோம் எல்லோரும்.
நல்ல தூக்கத்தை நாங்கள் எல்லாம் அப்போ தான் எல்லாம் இப்படி பார்த்து ஒரே ரூம் தானே கேட்டா எல்லாம் ஒரே லைனாக படுத்துருக்கோம். எந்திரிச்சு உட்காந்தா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு தாந்தும் ஏர்கோ சாக்ரமேந்தும் அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அது லத்தீன் சாங். மாஸ்ல வர சாங். இல்லை, திவ்ய நற்கனை நடக்கும்போது திவ்ய நற்கனை நடக்கும்போது அந்த ஆராதனைக்கு பாடுவாங்க. தாந்து மேற்கோ சாக்கிரம் அந்த ஃபுல் பாட்டை பாடுற தூக்கத்தில் பாடிட்டு ஆமேன் அப்படின்னு படுத்துட்டோம். நாங்கள் இதெல்லாம் உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தோம். காலையில் சொன்னோம், நீ ஃபுல் பாட்டு பாடின அப்படின்னு போயிடுவோம். அந்த மாதிரி தூக்கத்தில் எந்திரிக்க நடக்கிற இருக்கு அவகிட்ட. ரயில்வே குவார்ட்டர்ஸில் ஒரு நாள் மழை வந்துச்சு. ரயில்வே குவார்ட்டர்ஸில் மழை வந்தது. அது பெரிய வீடு, எஃப் டைப் மாதிரி, அது டபுள் குவார்ட்டர்ஸ். திடீர்னு எந்திரிச்சாக்கண்ணா. அப்போ எங்கள் அம்மா எங்கே போகிறோம் பார்த்தா நேராக போனால் கேட்டு இந்த தட்டி கதவு அது திறந்தா அங்கே போனால் மத்தியானம் நாங்கள் விருந்து சாப்பிட்ட வாழை இலையெல்லாம் கிடச்சி எச்சல் எல்லா இலையும் தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன் கேட்டால் கண்ணம்மாவோட கக்கா துணியெல்லாம் காய் தான் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன் தூக்கத்தில். கண்ணம்மாவோட கக்கா துணியில காயுது மழை சொல்லிட்டு அத்தனை எச்சையிலையும் தூக்கி வீட்டுக்கு வச்சுட்டு போயிட்டான். ஆமாம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு திருடன் வந்திருக்கான். எப்படி வந்திருக்கான்னா, மழையில் மேலே ஏறி அந்த பைப்பு வழி இறங்கி வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். வீட்டுக்குள்ளே எதுவும் எடுக்க முடியாது, ஒரு செம்பு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான். இதை இவன் பார்த்துட்டான். இவன் எப்படி பார்த்து எங்கள் தூக்கத்திலேயோ எந்திரிச்சு பார்த்துட்டான். திருடன் 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 கத்திருக்கிறான். அதுக்கெல்லாம் ஓடிட்டான். அப்புறம் நாங்கள் காலையில் பார்த்தப்போ எல்லாருமே சொன்னாங்க, பேபி அம்மா வீட்டு வழியாக அந்த ஆள் இறங்கி போயிருக்காரு. ஷூ அடையாளம் பார்த்தோம். அது அவகத்தை கண்டுபிடிச்சா. அது மாதிரி சின்ன சின்ன கதைகள் நிறைய நடந்திருக்கு. ஆனால் ஒரு விவரம் தெரியாத வயசுக்குன்னா எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் கூட ராஜ்குமார் அம்மா பிறந்ததுக்கப்புறம் தான் விவரமே தெரிஞ்சது. அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. அப்பா என்ன சொன்னாங்களோ அது கேட்பேன். போனா போ, உட்காருனா உட்காரு, வானா வா, அந்த மாதிரி தான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஞானமாக நடந்துக்கல. ஆனால் என்னை வந்து எல்லோரும் மதர் சுப்பீரியர் தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா ஜபத்திலையும் கோயிலையும் அதுலேயும் இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா ஹிந்துவாக இருக்கிறதுனால அம்மா வந்து எல்லா சாமியும் ஒன்று தான். காலையில் அம்பலத்துக்கு போவோம். அம்பலம்னு தெரியலையா, ஹிந்து கோயில். அங்கே போவோம். அங்கே போய் குளிச்சு தான் போவோம். டெய்லி காலையில் குளிச்சு பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுவோம். 7 மணிக்கு பூசைக்கு போவோம். ஃபஸ்ட்டு அம்பலம், 2வது பூசை. நான் தான் அவங்கள மாற்றினேன். அம்மா வேண்டாம்மா, அது ஹிந்து கோயில், ஆண்டவர் தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவங்கள சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன மதர் சுப்பீரியர் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான் கணக்கு. இது ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லையா? எதுப்பா இந்த பாட்டி வந்து இந்து கோயிலுக்கு போகிறதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும். சின்ன ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப டிவோட் கிறிஸ்டியன் ஆகி ரொம்ப 83 இல்லைம்மா சேலம் போனப்போ 83 தான் நம்ம எல்லாரும் சேலம் போனோம். கரிஸ்மேட்டிக் ப்ரேயரில் போய் தான் அம்மா எங்கள் அம்மா தான் பாளையங்கோட்டை சேலமா பாளையங்கோட்டைக்கு போனோம். சேலம் டேர்னிங் பாயிண்ட். சேலம் அக்கா நிச்சயதார்த்தம் எப்படி நடந்துச்சு கேளு. நிச்சயதார்த்தம் எப்படி நடந்துச்சு உங்க நிச்சயதார்த்தம்? குன்னூரில் நடந்துச்சு. அம்மா 2 சரணம் செயின் போட்டிருந்தாங்க. 2 பொண்ணுக்கும் போடணுமே, அதுக்காக வேண்டி அந்த செயின் 2 விட செயின் எங்கள் அத்தை போட்டிருந்தாங்க. நிச்சயம் நீ திடீர்னு வந்தவங்க நிச்சயம் பண்ணிட்டாங்க. பாவாடை தாவணி தான் கட்டி இருந்தோம். எங்கள் அத்தையோட 2 விட செயின் இருந்துச்சு. எடுத்தாங்க, அந்த தட்டாங்கடை சூழலை கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு செயின் போட்டு போயிட்டாங்க. புடவையில் எடுக்கலை, பாவாடை தாவணி தான். வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு போனாங்க. சூப்பர். நினைச்சோன்னு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு பைசா எங்ககிட்ட கேட்கல. எந்த டவுரி வரதட்சணை அது இது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அவ்வளோதான். அத்தையும் சரி அம்மோட அப்பாவும் சரி அந்த பேச்சே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக எங்களை வச்சுருந்தாங்கம்மா. கல்யாணம் முடிச்சு கோயம்புத்தூர்ல அப்பா கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணார். ஆமாம் டீச்சரா அங்கே சென்ட் மைக்கேல் ஸ்கூலில். பரவாயில்ல. ஏன்னா எங்கள் குடும்பத்தை ஜார்ஜி சின்ன பையன், கண்ணம்மா எல்லாம் சின்ன பிள்ளை. அதனால் அம்மோட அப்பா அவங்க அந்த பிள்ளைங்க மேலெல்லாம் ரொம்ப பாசம். ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாமே செய்வாங்க. சரி, கல்யாணம் ஆனோடனே எப்படி உங்கள் பேரை சைன் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து ஃப்ரான்சிஸ் எங்கள் அப்பா பேர் இல்லையா, அப்போ எஸ் ஃப்ரான்சிஸ்க்கு எஃப் பேபி தான் எஃப் அந்தோனியமா தான் போடுவேன். எஃப் அந்தோனியமா எஃப் அல்ஃபோன்ஸோ தான் எங்களோட இனிஷியல். அப்படி அப்போ கல்யாணத்தப்போ ஒரு லெட்டர் போஸ்ட் கார்டு, அதில் எஃப் அந்தோனியமா தான் போட்டு பார்க்க சொன்னாங்க. நீ இனிமேல் கல்யாணத்துக்கு முன்னாடி தாண்டி அப்படி, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட இனிஷியல் தான் போடணும் அப்படின்னு. அப்போ ஹிருதய சாமிக்கு எச் தான் போடணும் அப்படின்னாங்க. ஓகே, அப்போ எச் பேபி அப்பயே மாற்றிட்டாரு வேண்டான்னு.
ஹெச் பேபி போடணும். ஹெச் பேபி போட்டு நான் பிஏபிடின்னு போட்டுட்டேன். அவரோட டிகிரி நீங்க போட்டுட்டீங்க. ஏன்னா எங்கள் அப்பா பேர் தான் போட, எங்கள் அப்பாவுக்கு இனிஷியல் கிடையாது, டிகிரி கிடையாது இல்லையா, அதனால அது போடாமல் இருந்தோம். நீங்க நினைச்சீங்க இனிஷியல் கூட சேர்ந்து இதுவும் எல்லாம் ஒண்ணா வருது அப்படின்னு நினைச்சீங்க. எக்ஸ்ட்ரா எடிஷன் நினைச்சிட்டாங்க. அவர் தானே சொன்னாரு நீ இனிமே என்னோட இன்சூரன்ஸ் தான் போடணும். அப்படியா? அப்போ ஹெச் பேபி பிஏபிடின்னு போட்டேன். என்னடி இது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் தானே சொன்னீங்க, நான் இனிஷியல் தான் போட சொன்னேன், டிகிரி நான் வாங்குறது நீ போடக்கூடாது அப்படின்னாங்க. ஆனா அப்பா சொல்லுவார் கண்ணு, ஜபம்லாம் நடக்கும்போது அம்மா ஜபம் போடுவாங்க. அப்ப உலக பிரகாரமா நான் தாண்டி எம்ஏ எம்எடு, ஆனா ஜபத்துல நீ தாண்டி டிகிரி வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லுவாரு. நல்லா பேச வெரி நைஸ். தெரியும். காட் பிளஸ். ஆனா அவருக்கு என் மேல உண்மையில ரொம்ப பாசம். எப்படின்னா எந்த வாதியார் எந்த ஃபாதர் யார் வீட்டுக்கு வந்தாலுமே நான் கிச்சன்ல இருந்து கிட்ட கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. இதான் என் ஒய்ஃப், அது எனக்கு ஞாபகம் இருக்கு. இதான் என் ஒய்ஃப் அப்படிமா. ஆனா கோயில் எல்லாரும் என்ன கூப்பிட்டு எங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு கோயில்ல என்ன அப்புறம் தான் எல்லாரும் அத்தைங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. அந்த காலத்துல அப்படி பண்ண மாட்டாங்க. அத்தைக்கு பிடிக்காது, அமலுக்காக்கு பிடிக்காது. அமலுக்கா சொல்லுவாங்க என்ன அண்ணன் எப்போ பார்த்தாலும் யார் வந்தாலும் பேபியை கூப்பிட்டு போய் முன்னாடி நிற்க வைக்குதுன்னுவாங்க. ஆனா அவர் அப்படித்தான் செய்வார். எங்களையும் கூப்பிட்டு இது பண்ணுவாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. ஞாபகம் இருக்கு அதெல்லாம். சூப்பர்மா, வெரி நைஸ், சூப்பர். ஸோ உங்களுக்கு 2 குழந்தைங்களா? 2 குழந்தைங்க, ராஜ்குமார் அம்மு. நான் ஃபர்ஸ்ட். ஆமா ராஜ்குமார் அம்மு. ராஜ்குமார் 9th +2 எக்ஸாம் எழுத சமயத்தில் அம்மோட அப்பா இறந்துட்டாரு. அம்மு 9th படிக்கிறப்போ. ஆமா, இவன் சென்ட் மைக்கேல்ஸ், இப்போ கார்மல் கார்டனை படிச்சுட்டு சென்ட் மைக்கேல்ஸ். எங்கள் பொண்ணு வந்து அம்மு வந்து ஃப்ரான்சிஸில் படிக்கிறா. அப்போ தான் இறந்து போயிட்டார் அவர். 88 கண்ணா. உங்களுக்கு எவ்வளோ பேர குழந்தைங்க? பேர குழந்தைங்க ஒன்று எனக்கு ராகுல், நேகா, எங்கள் ராஜ்குமாரோட பேர குழந்தைங்க. என் மருமக பேர் சுப்ரியா, அவங்க பெங்களூர். அது மாதிரி மருமகனோட பேர் கிறிஸ்டோபர். ஆமாம், இப்போ எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. நானும் போயிட்டு வருவேன். சூப்பர் ஃபேமிலி, சந்தோஷமான குடும்பம், கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. சரி, சூப்பர். என்ன நானும் கடவுளுடைய ஆசீர்வாதம், அதாவது கானாவூர் கல்யாணத்தில் முதல் பந்தியை விட 2வது பந்தி ரொம்ப சூப்பராக இருந்துச்சாம்மா. அதே மாதிரி எனக்கு முதல் பந்தியும் சூப்பர் வைன் தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2வது பந்தி அதை விட சூப்பராக இருக்குது. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பையன் அமெரிக்கா, பொண்ணு அமெரிக்கான்னு சொன்னீங்க. இந்த பேட்டி அமெரிக்கால எடுத்தீங்களா இந்தியால எடுத்தீங்களா? இந்த பேட்டி நம்ம எங்க பேசிட்டு இருக்கோம் நம்ம? ஓ இப்போவா? இப்போ நம்ம போத்தனூர்ல என் வீடு, இது எங்க வீடு. பையன் வந்திருக்காங்க. என் பையன் புள்ளி வந்து வீட்டுக்கார் கட்டி கொடுத்த வீடு. ஆமா, எங்க வீட்டுக்காரர் கட்டி கொடுத்த வீடு பாருங்க, பாரடைஸ்மா இருக்குது. சூப்பரா என்ஜாய் பண்றோம், நல்ல காத்து. பிள்ளைங்களை வந்திருக்காங்க லீவ்ல. புஜியோட கல்யாணத்துக்கு வந்தாங்க கண்ணா. வந்தவங்க நாங்க எல்லாரும் உட்காந்து ஜாலியா உட்காந்துருக்கோம். யாரு? எங்க லில்லியோட மருமகளை, லில்லியோட பேர பிள்ளைங்க, என் மகன், என் மக, என்னோட மருமக, என்னோட மருமகன், பக்கத்துல எங்க குழந்தையா இருக்கிற குழந்தைன்னு இருக்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமா ஜாலியா இருக்கிறோம் கண்ணா. ஆனா இது வந்து உண்மை ஒரு என்ன ஸ்பெஷல் ஒகேஷன்ல சூப்பர் பிளெஸிங். நிஜமா இது ஒரு பிளெஸிங் தான். இது வேற ஏதாவது இனி லாஸ்ட் கடைசி க்ளோசிங் கேள்வி தான் கேட்குறீங்களா யாராவது? சரி, ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகேப்பா. ஓகே ஓகே. ஆமா, யாரையும் போர் அடிக்க வைக்கல.